திருமணம் முடிந்து அந்த இரவு கார்த்திக் தனது மனைவி ரேணுவை நகரத்துக்கு வெளியே இருந்த ரிசார்ட்டுக்கு அழைத்துச் சென்றான். மழை பெய்து கொண்டிருந்தது. அறை முழுக்க மெழுகுவர்த்தி வெளிச்சம், ரோஜாப்பூ வாசனை. ரேணு வெட்கத்துடன் ஜன்னல் அருகே நின்றிருந்தாள். கார்த்திக் மெதுவாக அவள் அருகே வந்தான். இவ்வளவு பயமா என்று சிரித்தான். முதல் இரவுல எல்லோருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் என்றாள் அவள். அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். அந்த நேரத்தில் குளியல் அறைக்குள் ஏதோ விழும் சத்தம். டக். ரேணு திடுக்கிட்டாள். யாரோ உள்ள இருக்கிற மாதிரி. கார்த்திக் சிரித்தான். நீங்க ரொம்ப ஹரர் படம் பாப்பீங்க போல. அவன் பாத்ரூம் கதவை திறந்தான். உள்ளே யாரும் இல்லை. ஆனால் கண்ணாடியில் மட்டும் தண்ணீரால் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. அவனை நம்பாதே. ரேணுவின் முகம் உடனே மாறியது. இது என்ன? கார்த்திக்குக்கும் அதிர்ச்சி. நான் எழுதல. அதே நேரத்தில் கார்த்திக்கின் போன் வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர். அவன் கால் அட்டன் செய்தவுடன் சில வினாடிகள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு முகம் பதட்டமானது. நான் இப்பவே வர்றேன் என்று சொல்லி வெளியே போக தயாரானான். ரேணு அதிர்ச்சியுடன் கேட்டாள், இப்போ எங்க போறீங்க? ஒரு அர்ஜென்ட் வேலை. முதலிரவுலையா? அவன் பதில் சொல்லாமல் வேகமாக வெளியே சென்றான். ரேணுவின் மனதில் சந்தேகம் ஆரம்பித்தது. இரவு 1 மணி. கார்த்திக் இன்னும் திரும்பி வரவில்லை. வெளியே மழை சத்தம். அறைக்குள் அமைதி. ரேணு போன் எடுத்தாள். அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு போட்டோ வந்தது. அதை பார்த்தவுடன் அவள் இதயம் நின்றது. அந்த போட்டோவில் கார்த்திக் மற்றும் ஒரு பெண், இருவரும் மிகவும் நெருக்கமாக. அதற்கு கீழே மெசேஜ், உன் கணவன் இன்னும் அவளோட தான் இருக்கான். ரேணுவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அதனால தான் அவசரமா போனாரா? அவள் மனம் உடைந்து போனது. அந்த நேரத்தில் கதவு வெளியே யாரோ நடக்கும் சத்தம். மெதுவாக டக் டக். ரேணு பயத்தில் நின்றாள். கதவின் கீழே ஒரு ஷேடோ. யாரோ நின்றிருந்தார். கார்த்திக் என்று மெதுவாக கேட்டாள். பதில் இல்லை. மீண்டும் அந்த ஷேடோ அசைந்தது. ரேணு தைரியமாக கதவை திறந்தாள். வெளியே யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஒரு பெண்ணின் கைக்குட்டை மட்டும் கிடந்தது. அதை எடுத்தவுடன் பின்னால் ஆண் குரல், ரேணு. அவள் பயத்தில் திரும்பினாள். கார்த்திக் நின்றிருந்தான், முழுக்க மழையில் நனைந்தபடி. ரேணு கோபமாக அந்த போட்டோவை காட்டினாள். இது யார்? கார்த்திக் சில வினாடிகள் அமைதியாக பார்த்தான். பிறகு சிரித்து விட்டான். அதுக்காகத்தான் இவ்வளவு பயமா? அப்படின்னா அது என் கசின். ரேணு குழப்பமடைந்தாள். அவன் போட்டோவை காட்டினான். அதே போட்டோவின் ஃபுல் இமேஜ். அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் கிராப் பண்ணி அனுப்பியிருந்தார்கள். அப்போ இந்த மெசேஜ்? கார்த்திக் ஆழமாக மூச்சு விட்டான். இது உனக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பார்த்த பொண்ணு. மேரேஜ் ஸ்டாப் ஆயிட்டு. ரேணு அதிர்ச்சி அடைந்தாள். என்ன? கல்யாணம் நின்னதுக்கு பிறகும் அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாத்ரூம்ல மீண்டும் சத்தம். இருவரும் திரும்பி பார்த்தார்கள். கார்த்திக் மெதுவாக கதவை திறந்தான். உள்ளே வாஷ்பேஷன் டாப் ஓப்பன் ஆகி தண்ணீர் விழுந்து கொண்டிருந்தது. அதன் மேல் கண்ணாடியில் மீண்டும் எழுத்து, நான் அவனை விடமாட்டேன். ரேணு நடுங்க ஆரம்பித்தாள். ஆனால் கார்த்திக் அருகே சென்று மிரரை கைகொண்டு துடைத்தான். அந்த எழுத்து அழிந்தது. பிறகு சிரித்தான். க்ளோ மார்க்கர். வெளியிலிருந்து யாரோ பிராங்க் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்தில் ஹோட்டல் இன்டர்காம் ஒலித்தது. ரிசப்ஷனிலிருந்து, சார், உங்க கசின்
பிராங்க் செய்ய பிளான் பண்ணது சிசிடிவியில் தெரியுது. சாரி சார். சில வினாடிகள் அமைதி. பிறகு ரேணு வெக்கத்தில் கீழே பார்த்தாள். கார்த்திக் மெதுவாக அவள் அருகே வந்தான். இப்போவாவது என்னை நம்புறியா? ரேணு சிரித்தாள். வெளியே மழை மெதுவாக நின்று கொண்டிருந்தது. அந்த இரவின் திகில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.